ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லுற எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 3 பார்த்தோன்னே எனக்கு பகீர்னு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரொமோ வந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொமோ பார்த்தீங்கன்னா திவ்யாவை பற்றி சாண்ட்ராவும் அமித்தும் பேசக்கூடிய விஷயங்கள், சாண்ட்ராவை பற்றின விஷயங்கள். ரெண்டாவது ப்ரொமோ பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் சாண்ட்ராவை பற்றி கலாய்க்கிற விஷயங்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் நம்ம கனியும் சண்டை போகிற விஷயங்கள். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, வீக்லி டாஸ்க்கு பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வீக்லி டாஸ்க்கு நேற்று நினச்சி அதை பற்றின ஒரு ப்ரொமோ வந்துச்சு. அதில் வந்துட்டு விக்ரம் அரோரா ஆடுற விஷயங்கள் வந்துச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமித் அவர்களும் திவ்யா அவர்களும் ஆடுற விஷயங்கள் வருது. ஆனால் விஜய் பார்வதி கமருதீன் ஆடின விஷயங்கள் ஏன் ப்ரொமோவில் வரலை? யோசிச்சு பாருங்களேன். அப்போ எல்லாருக்கும் பகீர்னு இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வந்துட்டு இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கமருதீனுக்கு வந்து ஒரு 30 செகண்ட் போச்சு அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருப்பார். போகிறேன் பிக் பாஸ்ன்னு ஓடி இருப்பார். சரிங்களா? இந்த நான் எப்போயோ ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் வந்துட்டு போகலன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பார் அவங்க வந்து அங்கே டிஸ்கஷன் பண்ணும்போது. ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட ஆரம்பித்து, ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ரூமர்ஸ் ஒன்று கிளம்பி போயிருந்ததில்ல, அமித் டீமை வின் பண்ண வைக்கிறதுக்கு தான் இவங்களாம் பிளான் பண்ணுறாங்கன்ட்டு. அது உண்மையாக போயா கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோவில் வந்துட்டு அமித் அவர்கள் டீம் ஆடுற விஷயங்கள் தான். அமித்தும் திவ்யா ஆடுறாங்க. இங்கே வந்து வினோத்தும் இவங்களை வந்து அதை கண்டுபிடிக்கிற விஷயங்களை பார்க்குறாங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல வந்து சாண்ட்ரா தான் ஆடுறதா வந்து பிளான் வச்சு, ஆனால் கடைசியில் வந்து திவ்யாவை வந்து மாற்றிருக்காங்க. முதல்ல வந்து டீம் அறிவிக்கணும்னு முதல்ல பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதை வந்து செஞ்சுட்டாங்க. ஆனாலும் இப்போ வந்து மாற்றிருக்காங்க. அதை வந்து இப்போ லைவ்லேயே வந்து விக்ரம் மற்றவங்களாம் வந்து இதை பற்றி நம்ம கேட்கணும், விடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அலோவ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோ அதுக்கு அழகாக இப்படி வச்சுக்கலாம். கொக்கரக்கோ அப்புறம் நீ நடந்தால் நட அழகு. ஸோ ஈஸியாக கொடுத்து ஒரு வேளை வந்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிளானை போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணவும் செய்யுது. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜய் பார்வதி வந்து இப்படி சொல்லிடணும், அப்படி சொல்லிடணும். ஏன்னா அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை. என்னென்ன அட்டகாசம், அடடாடாடாடா, அந்த ரூமர்ஸ்க்கு அளவே இல்லை. நேற்று கூட சொல்லியிருந்தாங்க, சொன்ன பாருங்க, டைமிங் முதற்கொண்டு வந்துச்சுங்க. அதுதாங்க நல்லா மனசே ஆற மாட்டுது. 5 மணி நேரம் போட்டாங்க. நானும் யோசிக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஆக்சுவலாக லைவில் வரும்போது ஃபஸ்ட்டு பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அய்யோ, அப்போ 2வது பாட்டுக்கு தான் பிரச்சனை போல இருக்குது. 2வது பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, அப்போ 3வது பாட்டுக்கு தான் பிரச்சனை போல இருக்கே. ஆட்டுக்குட்டி அதுதான் நினச்சேன். அதுதான் 5 மணி நேரம் இழுத்துருக்கும் போல இருக்கு. சரி பார்ப்போம் அப்படியே பார்த்துட்ருக்கேன். 3வது பாட்டு கண்டுபிடிச்சாங்க. என்னடா 4வது பாட்டுக்கு தான் இருக்குமோ? 4வது பாட்டு கண்டுபிடிச்சாங்க. என்னடா இது, 5வது பாட்டு தான் பிரச்சனை போல இருக்குன்னு பார்த்தா 5வது அது வந்து நீ அது வந்து ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. அது என்ன பாட்டுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. கடைசியில் வந்துட்டு நீ பேசலைன்னா ஆசைன்னு சொல்லும்போது தான் இந்த பாட்டா என்னையெல்லாம் விட்டுட்டீங்கன்னா சுத்தம் மண்ணு மாதிரி நின்றுட்டுருப்பான். ஆனால் அவங்க அந்த ஒரு ஸ்டெப்பு போட்டோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் அப்போ 5 மணி நேரம் சொன்னீங்களே, அது அத்தனையும் பொய்யா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன நடக்க போது தெரியல. இதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா, பிக் பாஸ் வந்து டைமிங்கை பற்றி சொல்லவே இல்லை. இவங்க விக்ரம் டீம் வந்தவொடனே சொன்னார், அனௌன்ஸ் பண்ண ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி வந்து டைமிங்கும் சொல்ல. ஆனால் ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா இவங்க டீமை காமிக்கிறாங்க. ஒரு வேளை வின்னிங் டீம் இவங்க தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக அதை காமிக்கிறாங்களா அப்படின்றதும் புரியல. ஆனால் வின்னாகிறாங்களோ தோக்குறாங்களோ சரிங்களா, எனக்கு அதில் வந்து இது இல்லை. மக்களோட மனசில் வந்து புஷ்டாங்க. ஏன்னா அது வந்து உண்மையிலேயே, ஏன்னா சூப்பராக வந்துட்டு எல்லாருமே, அதாவது விஜய் பார்வதி, கமருதீன், கனி, ஆதரு 4 பேருமே அவ்வளோ அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக நம்ம ஆட்ஸை சொல்லியே ஆகணும். இது மீறி அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ், அதாவது அப்படி பார்த்தோன்னா இவங்க மேலேயும் வந்து இவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு கூட தான் ஈஸியாக வந்துச்சு, மின்சார கண்ணா அது வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட வியூ வந்துட்டு நம்ம வந்துட்டு தப்பு சொல்ல முடியாது. அடுத்தவங்க வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், எங்களை மாதிரி தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம தப்பு. அவங்கள எப்படி நம்ம நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் அவங்கள பற்றி சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும். பட் அதை மீறி அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆட்ஸாக தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப கம்மியான டைமிங், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் பார்வதி அந்த டீம் வின் பண்ணுமா, இல்லை அமித் அவர்கள் டீம் தான் வின் பண்ணுமா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.